இன்ஃப்ளேஷனால் வாழ்வாதாரம் எஃபோர்டபுள் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ உழைச்சாலும் பத்தாம இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன காரணத்துக்காக இந்த இன்ஃப்ளேஷன் இவ்வளோ பிரச்சனைப்படுத்திட்டு இருக்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணினாலும் ஏன் காணாமல் இருக்குது, இதுக்குரிய சொல்யூஷன் தான் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் கதைக்கிறேன். இன்ஃப்ளேஷன் முதலாவது ஏன் வருதுங்கிறது உங்களுக்கு விளங்கினா தான் இன்ஃப்ளேஷன் இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது, இன்ஃப்ளேஷனால் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுங்கிறது உங்களுக்கு வழங்கும். இன்ஃப்ளேஷன் தான் நீங்கள் கரண்ட்டாக பாவிச்சிட்டு இருக்கிற பணம் அதோட பையிங் பவரை இழக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறது. உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முதல் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதே 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த 10 ப்ராடக்ட் வாங்கல அதில் ஒரு 5 ப்ராடக்ட் தான் வாங்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இதே 1 லட்சம் ரூபாய்க்கு ஈவன் ஒரு ப்ராடக்ட் கூட வாங்கலாமல் இருக்கும். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முதல் 10 ப்ராடக்ட் வாங்கின அதே 1 லட்சத்தால் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ப்ராடக்ட் கூட வாங்க முடியாமல் இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன். இப்போ கனடாவில் ஒரு 5-10 வருஷமாக நீங்கள் இருக்கிற ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரம் எனக்கும் தெரியலை, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நேரம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் டிம்ஸோட காஃபி பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ஸில் தான் அவங்க பே பண்ணி வாங்கியிருக்காங்க, not even $1. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேசிக் ஒரு காஃபி, ஓகே, அது கூட எந்த விதமான அடாப்டும் பண்ணாமல் ஜஸ்ட் காஃபி க்ரீம் சுகர் போட்டு எடுக்கிறதுக்கு 1.7 அதுக்கு மேலே டெக்ஸ் எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் $2 ஆகுது டிம்ஸோட காஃபி. ஸோ அதே சேம் காஃபியை தசத்தில் 5-10 வருஷத்துக்கு முதல் வாங்கின நம்ம இன்றைக்கு $2 ஆயினதுக்கு காரணம் என்ன? பொருள்ற விலை கூடுறன்னு சொல்லி அநேகமாக நாங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பொருள்ற விலை கூட இல்லை, உங்களோட பணத்தோட பையிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. ஏன் இந்த பணத்தோட பையிங் பவர் குறைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கணும்னு சொன்னால் பணத்தோட அடிப்படை உங்களுக்கு வழங்கணும். ஏர்லியர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டமாட்டு முறை இருந்துச்சு. ஓகே, என்கிட்ட இது இருக்கு, என்ன நெல் இருக்குன்னு சொன்னால் நான் கோதுமை ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் எனக்கு கோதுமை தேவைன்னு சொன்னால் என் நெல் ஒரு மூடையை கொடுத்துட்டு அவர் ஒரு கோதுமை ஒரு மூடையை வாங்கி எடுப்பேன். ஓகே, இதுதான் பண்டமாட்டு முறை. இது அந்த நேரம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு கோதுமை தேவைப்படலாம், ஆனால் அவருக்கு நெல் தேவைப்படாட்டி அவர்கிட்ட அந்த பணமாக தொழிற்படுறது கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவங்களுக்கு பணம்னு சொல்லி ஒரு மீடியமான ஒரு ஊடகம் ஒன்று தேவைன்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கு மீடியமான ஊடகமாக சிப்பிகள், சின்ன சின்ன உலோகங்களை பாவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளைவிடவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி சிப்பிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகே, யார் வேணுனாலும் சிப்பி எடுக்கலாம். அப்போ அது ஒரு ஸ்கேர் அசெட் இல்லைன்னு சொல்லி உணர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தங்கத்தை ஒரு மீடியம் ஒரு ஊடகமாக பாவிக்காங்க. ஓகே, பணமாக பாவிக்காங்க. தங்கம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஹார்ட் லேபர் போட்டு கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். எல்லாத்தையும் தங்கம் எடுக்கலாம். தங்கம் எடுக்கிறது காஸ்ட் ஆகும். ஸோ அது ஒரு ஹார்ட் அசெட் ப்ளஸ் அதோட அது ஒரு ஸ்கேர் அசெட். ஓகே, அது நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் தங்கம் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுக்கலாம். அதுவும் சுரங்கமெல்லாம் தோண்டி தான் எடுக்கணுங்கிறதுக்காக ஓகே தங்கத்தை பாவிப்போம்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தை சின்ன அளவில் பாவிக்கிற அளவு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெரிய பெரிய அளவு விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்கக்குள்ள இப்போ 1 கிலோ தங்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்து போகிறது, அடுத்தது அந்த தங்கத்தை ஒரு இடத்துல இன்னொரு ஆளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் கடும் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. ஏன்னா 1 கிலோ தங்கத்தை ஒரு மூடையில் தங்கத்தை எடுத்துக்கிட்டெல்லாம் போய்த்துட்டு நிற்கலாம், நிறைய பிரச்சனை இருக்குது. அது வழிபாறை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ தங்கத்தை நம்ம எங்கே வைக்கிறோங்கிற ஒரு அடுத்த பிரச்சனை இருக்குது. இப்படி இந்த தங்கத்தை லிக்விடாக பாவிக்கலாங்கிறதால தங்க சேவிங் கம்பெனிஸ் மாதிரி உருவாக்கினாங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு தங்கம் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற ஒரு ரிசிப்ட் ஒன்றை தருவார். அந்த ரிசிப்டை நீங்கள் வச்சுருக்கிற வரைக்கும் அந்த தங்கத்தை நீங்கள் அவர் பாதுகாத்து வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் ஒரு மந்த்லியோ டெய்லியோ ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் மாதிரி தங்கத்தில் எடுப்பார் அவர். நீங்கள் எப்போன்னாலும் அந்த ரிசிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட தங்கத்தை திரும்ப மீட்டெடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற தங்கத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவர்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டு ரிசிப்டை வாங்கிட்டு வெளியூருக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு தங்கம் வச்சிருக்கிறார்கிட்ட அந்த ரிசிப்டை கொடுப்பீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற தங்கத்தை உங்கள்கிட்ட தருவது உங்களோட தங்கத்துக்கு பெருமதியான. ஸோ இதுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் ஒன்று வாங்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நாளடைவில் இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்படி தங்கத்தை மேனேஜ் பண்ணுற ஆட்கள் நிறைய சீட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அதாவது தங்கத்தை வாங்கி வைக்காமலேயே நிறைய பொய் ரிசிப்டுகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, நான் இப்போ என்கிட்ட தங்கம் இல்லை, ஆனால் சும்மா அவர்கிட்ட போய் அவர் எனக்கு தெரிஞ்சாலுங்கிறதுக்காக ஒரு ரிசிப்டை வாங்கிட்டு போகிறேன். ரிசிப்ட் வாங்கி அதை போய் பொருள் இதை வாங்குறேன். அதாவது கடன் மாதிரி, அதாவது தங்கம் உண்மையாக என்கிட்ட இல்லை ஆனால் ரிசிப்டை வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி தங்கத்தை வாங்கிட்டு தங்கத்தை வாங்கிட்டு ரிசிப்டை தந்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை நான் திரும்ப கேட்க போகல உங்களோட தங்கம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறேன். இதை மாதிரியான நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு நாளடைவில் எவல்யூஷன் எல்லாம் போயிட்டு இருக்கக்குள்ள கவர்மெண்ட்ஸும் அந்த நாட்டோட பெரிய பெரிய ஆட்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஓகே இது இப்போ தனிப்பட்ட நபர்கள் செய்கிறதால நிறைய பிரச்சனை வந்துட்டு.
ஸோ இதை நாங்கள் கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி அந்த தங்கத்தை பாதுகாத்து ரிசிப்ட் கொடுக்குற வேலையை கவர்மெண்ட் சொல்லுக்கு வந்து பேங்க்ஸுங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் முதலாவது பேங்க்குகள் உருவாகுது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே தங்கத்தை எங்கள்கிட்ட தாங்க, அந்த தங்கத்துக்கு பெறுமதியான ரிசிப்டை உங்களுக்கு தரோம், அந்த ரிசிப்டை நாங்கள் பேப்பர் பணம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராமிஸ். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பேப்பர் கரன்சியாக கெனடியன் டாலராக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கன் எல்கேஆராக இருந்தாலும் சரி எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது $100 $100 சொன்னால் $100 பெறுமதியான பேப்பர் இதுக்கு எப்போ வேணுனாலும் நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் $100 பெறுமதியான அசெட் உங்களுக்கு தருவாங்கிற ஒரு ப்ராமிஸ் தான் இந்த பேப்பருக்கு வேல்யூ இருக்கா இல்லை, அந்த பேப்பர் ப்ராமிஸுக்கு தான் வேல்யூ இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க சொன்னால் மக்கள்கிட்ட பணத்தை எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு மக்களுக்கு அந்த பேப்பர்ஸை கொடுத்தாங்க. அதாவது ரிசிப்ட் மாதிரி பேப்பர் கொடுத்தாங்க. அதுதான் பணமாக அதுக்கு மரவும் மாறி நிற்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை என்ன ரூல்னு சொன்னால், கவர்மெண்ட் எவ்வளவு பேப்பரை பிரிண்ட் அடிச்சு ஆக்களுக்கு கொடுக்காங்களோ அவ்வளவுக்கு அவங்க அதில் பெறுமதியான தங்கம் கவர்மெண்ட்ஸ் கிட்ட பேங்கு கூடவே அதாவது ட்ரெஷரிலையோ எங்கேயோ சரி இருக்கணும். அதுக்கு பிறகு கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் மக்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டாக வர எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அவங்களோட பேப்பர் கரன்சியில் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் கரன்சிக்கு ஈக்குவலான கோல்டை அவங்க ட்ரெஷரியில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான கோல்டை வச்சிருந்தாங்க அவங்க ட்ரெஷரியில். ஸோ மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு அவங்கள்ட்ட தங்கத்தை வச்சிருக்கிற அளவு போதிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்கள் இல்லை, அடுத்த போதிய அளவான தங்கம் இல்லைங்கிறதால $US தங்கத்தை பெக் பண்ணிருக்கி, அதனால நம்ம $US நம்மளோட ட்ரெஷரியில் வச்சு அதுக்கேற்ற நம்மளோட லோக்கல் நாட்டு கரன்சியில் பிரிண்ட் அடிப்போம். வெளிநாடெல்லாம் முடிவு பண்ணி தங்கத்துக்கு பதிலாக $US வச்சு அவங்க ட்ரெஷரியில் அவங்களோட மணியை பிரிண்ட் பண்ணாங்க. எவ்வளோக்கு $US அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற தங்கத்தை யூஎஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் யூஎஸ் ஒரு வேர்ல்டு நேஷனல் கரன்சியாக மாறினிக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1971 யூஎஸ் பிரசிடென்ட் நிக்சனுங்கிற ஒரு ஆள் வந்து நிறைய மற்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட தங்கம் இல்லை. அதனால் இந்தியிலேருந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். இனி நாங்கள் நினைச்ச மாதிரி பணத்தை பிரிண்ட் அடிப்போம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். இதுதான் மிகப்பெரிய ஸ்கேம்ட உருவாக்கம். 1971 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $US எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக அவங்க நினைச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே எதுனான இதை காட்டியில் பாருங்க, ஒவ்வொரு இதை காட்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் இயற்கையானதை காரணம் காட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி கண்டினியூஸாக அவங்க மணியை பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பிரிண்ட் அடிக்கக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொன்னால் மற்ற கண்ட்ரி அவங்களும் கோல்டை வைக்காமல் $US பேக்கிங் அப்போ வச்சு அவங்களோட நாட்டு கரன்சி அடிச்சதால இப்போ US கோல்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனி ஒன்றும் செய்யலாம்னு சொல்லிப்போடு ஸ்டில் அவங்க $US வச்சு ட்ரெஷரியில் வச்சு பிரிண்ட் பண்ணுறாங்க. சிலாக்கள் அதுவும் கணக்கு இல்லை. அவங்களோட நாட்டு கரன்சி விரும்பின மாதிரி பிரிண்ட் அடித்து சொல்கிறாங்க. சில நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு $100 மாற்றினீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பெறுமதியான அவங்க நாட்டு கரன்சி கட்டுக்கட்டாக தருவாங்க. ஏன்டா பணவீக்கம் அவங்க நாடெல்லாம் பயங்கரமாக கூட. ஸோ இப்போ நம்ம எந்த ஏராவில் இருக்கோம்னு சொன்னால் இந்த பேப்பர் கரன்சியல் டிக்ளைனேஷனில் இருக்கோம். இந்த பேப்பர் கரன்சியல் ஆல்மோஸ்ட் இல்லாமல் போகுதுங்கிற ஒரு இதில் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பேப்பர் கரன்சியில் பாதுகாக்கணும்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி பேப்பர் கரன்சியில் கோல்டுக்கு பேக்கிங் அப் பண்ணின மாதிரி அதே மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஹார்ட் அசெட்டுக்கு அவங்க பேக்கிங் அப் பண்ணணும். ஸோ அந்த ஹார்ட் அசெட் என்னன்னு சொன்னால் பிட்காயின். ஏன் பிட்காயின் ஹார்ட் அசெட்னு சொன்னால் பிட்காயினை யார் நினைச்சாலும் எக்ஸ்ட்ராவாக பிரிண்ட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்குது. 21 மில்லியன் பிட்காயினை தாண்டி ஒரு பிட்காயினை கூட எக்ஸ்ட்ராவாக செய்ய முடியாது. அடுத்தது இந்த பிட்காயின் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டுடையோ தனிப்பட்ட நாட்டையோ தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட ஆர்கனைசேஷனோ கண்ட்ரோலில் இல்லை. உலகம் பூரா பறந்திருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் நெட்வொர்க்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் கூட உங்களோட கம்ப்யூட்டரை வச்சு அப்படி ஸ்பெசிஃபிக்கான மைனிங் மெஷினரியை வச்சு நீங்கள் கூட மைனர் ஆகலாம். ஸோ நீங்கள் கூட அதில் இருக்கிற voting பவரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறதால 16 வருஷமாக பிட்காயின் யாராலையுமே ஹேக் பண்ணாமல் இன்றைக்கு வரை நம்பர் 1 இருந்துட்டு இருக்குது. எந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் எல்லா கரன்சியையுமே பிட்காயினோட பேக்கிங் அப் பண்ணுவாங்க. அந்த டைம் வரக்குள்ள பிட்காயின் பிரைஸ் 1 மில்லியன் ஈவன் அதை விட தாண்டி கூட போகலாம். இன்னொரு ஃபேக்ட் ஒன்று சொல்லலாம். 2025 உலக காலத்துக்கு மைன் பண்ணப்பட்ட பிட்காயின் 20,000 பிட்காயின். பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்டல் பேங்க்ஸ்கள் வாங்கின பிட்காயின் 2,50,000 பிட்காயின். ஸோ மோர் தென் 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டில் உலகத்திட 10 விதமான ஆக்கள் தான் பிட்காயினை பற்றி அவேர்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக இயலுமோ அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுங்க. அது இம்பாசிபிள் ஆகிறதுக்கு முதல் இந்த பிட்காயின் கிரிப்டோ சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலதிக டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குங்கிற மேலதிக டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பாய்.